ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதிய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா வேக்கன்சி எஸ்ஜிடியினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னல் வேக்கன்சி அண்டு அடன்டம் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்து 1,50,000 தபால் அட்டைகளை அனுப்பக்கூடிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் எஜுகேஷன் மினிஸ்டர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் இந்த 1,50,000 தபால்களை அனுப்ப திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் பாதி, அதாவது ஒரு 30,000 அந்த அளவில் பார்த்தோன்னா 50 பைசா தபால்கள் அனுப்பப்பட்டு விட்டன. மொத்தம் 1,00,000க்கும் அதிகமான 50 பைசா தபால்களை அனுப்ப திட்டமிட்டிருக்காங்க. அதே மாதிரி தினமலர் நாளிதழில் ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகிருக்கு. அதையும் பார்த்தோம்னா என்னங்கிறத முழுசாக பார்த்துடலாம். அதே தான், இந்த தகவலே தான் 50 பைசா செலவில் அகிம்சை போராட்டம் அப்படிங்கிற தலைப்பில் வெளியாகிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடக்க கல்வியில் 12 ஆண்டுகளாக நிரப்பப்படாத ஆசிரியர்களோட பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதில் 2 முக்கியமான விஷயம். ஒன்று வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பொதுநல எண்ணம். இன்னொன்று பார்த்தோன்னா மாணவர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமும் இதில் அடங்கியிருக்கு. அந்த எஸ்டிடியினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கிற ரொம்ப நாள் கோரிக்கை. நியமன தேர்வு எழுதிய இந்த தேர்வுகளுடைய இந்த ஒரு போராட்டம் நூதனமானதாக கருதப்படுகிறது. ஏன்னா கண்டிப்பாக இது கவனத்துக்கு போகும். முதல்வரோட கவனத்திற்கும் துணை முதல்வருடைய கவனத்திற்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் போகும். அதாவது முதல்வருடைய துணை முதல்வருடைய அதே மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய தொடர் கவனத்தை பெற்று வருகிறார்கள் இந்த நியமன தேர்வு எழுதிய எஸ்ஜிடி ஆசிரியர்கள். அதனால் மகிழ்ச்சியான செய்தி விரைவில் வெளியாகுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமாக ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கமெண்ட்டில் கேளுங்க. மறுபடியும் சேனலோட இணைந்திருக்கல். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.